இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள். அப்போ பசியை கண்டுபிடிச்சி அந்த பசி நேரத்தில் இந்த பிட்டை போட்டு அவர் அதன்படி செயல்படுவார்ன்றது சாத்தானுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால சாப்பிட்றது பிழைக்கிறது கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த கல்லை நான் அப்பமாக்கி தான் சாப்பிட்டு உயிர் வாழணும் என்பது கிடையாது, தேவையில்லை என்றார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய சுச்சுவேஷன் என்னவா இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை போடுறது தான் யாரு? பிசாசு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா, அதுக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை கொண்டாந்து போட்டாங்க, நீங்கள் பயந்துருவீங்க. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறதா, அந்த வியாதிக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை கொண்டாந்து போட்டால் நீங்கள் பயந்துருவீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வியாதின்ற ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதியில் நீங்கள் இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஒரு செல்ஃபோனை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வியாதி சம்மந்தப்பட்டதாகவே ஒருத்தன் வீடியோ போடுவான். இப்போ அந்த வியாதி சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் செல்லில் பார்த்துட்டீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 2 பயம் எடுத்துக்கும். கரெக்டாக உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த வீடியோ உன் கண்ணுக்கு அனுப்பணும், உன் பார்வைக்கு அனுப்பணும் என்பது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏற்கனவே இப்போ நீ நெஞ்சு வெளின்னு இருக்கிறியா, நெஞ்சு வெளியில் நீ ரொம்ப பயந்து போயிருக்கிறியா, இப்போ நீ அடுத்தது ஒரு பஸ்ஸில் நீ ஏறி பயணம் பண்ணாலும் கூட உன் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிறவங்க எதை பற்றி தான் பேசுவாங்க? நேற்று எங்கள் ஊரில் ஒருத்தர் நெஞ்சு வெளியில் திடுக்குன்னு போயிட்டாரு அப்படின்வாங்க. இதை கேட்டவனே உனக்கு நெஞ்சு வலி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, நீ நெஞ்சு வலினால பயப்படுறன்றது அவங்களுக்கு தெரியாது. இதை கேட்ட உடனே இப்போ உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. இப்படி தான் பயமுறுத்துறது. கரெக்டாக அந்த டைம் தெரியும், பிசாசுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உன் காதுக்கு எந்த மாதிரியான வார்த்தையை அனுப்பணுன்றது கரெக்டாக